ஏசி இருக்குன்னு பாருங்கள். இன்னைக்கு காலியாக தான் போகுது பாருங்க. இப்போ பார்க்குறது ஃபுல்லுமே சென்னையோட ஏரியல் வியூ. உங்களுக்கு இந்த ஏரியா எதுவும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எந்த ஏரியான்னு. இப்போ நம்ம சென்னையிலேருந்து பாம்பே போக 1 hour 40 minutes ஆகும்னு கேப்டன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து டிராஃபிக்கை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். இப்போ லஞ்ச் சர்வீஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க என்ன லஞ்ச் சர்வீஸ் பண்ணுறாங்கன்றதையும் பார்ப்போம். நம்ம லஞ்ச் நமக்கு வந்துருச்சு. வாங்க ஓப்பன் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வச்சுருக்காங்க. நூடுல்ஸோட சிக்கன் மஞ்சூரியன் கொடுத்துருக்காங்க கிரேவியாக. அதோட சைடில் நமக்கு பட்டர் மில்க் வேறு கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட் விண்டோவை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரீசெண்டாக நடந்த ஆக்சிடென்ட்னால தான் ஃபுல்லாக காலியாக எம்டியாக போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நீங்களே, ஃபுல் சீட்டுமே காலியாக தான் இருந்துச்சு. நான் மட்டும்தான் இந்த ரோலே உட்காந்துருந்தேன். 2 சீட்டுக்கு இடையில் எவ்வளோ லெக் ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான் இருக்கும். பொதுவாக லோக்கல் ஃப்ளைட்லலாம் கீழே பேக் வச்சுக்கலாம். இதுதான் ஃபுட்டு ட்ரே. நமக்கு ஃபுட் சர்வீஸ் பண்ணுறது இந்த ட்ரேல தான் வச்சு சாப்பிடணும். இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டை நல்லா கேளுங்க. அடுத்து வர அனௌன்ஸ்மெண்ட். Flaps fees are not to be used at this time. For your safety, takeoff service has been discontinued. Thank you. என்ன சொன்னாங்கன்னு நீங்களே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து வெதர் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால எல்லா சர்வீஸையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன்றாங்க. எல்லாத்தையும் அவங்கவுங்க சீட்டில் போய் உட்கார சொல்கிறாங்க. இப்போ வந்து பாம்பே நெருங்கிட்டோம். இன்றைக்கி வெதர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக, ஓரளவு மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ளைட்டில் போனவங்களுக்கு தெரியும். ஃப்ளைட்டில் போகாதவங்க சில பேர் நினைப்பாங்க ஃப்ளைட்னாவே ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே ஃப்ளை ஆகும்னு. ஆனால் அது உண்மை இல்லை. நான் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஏர் பஸ்லேருந்து சின்ன ஃப்ளைட்டு எல்லா ஃப்ளைட்லேயும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். எந்த ஃப்ளைட்லேயுமே திடீர்னு வெதர் மோசமாயிடுச்சுன்னா நம்ம பஸ் எப்படி குலுங்கி இதாகுமோ அதே மாதிரி நடு வானத்தில் நிறைய குலுங்கல் நடக்கும். அது டிபெண்ட் ஆன் த வெதரை பொறுத்து டக்குன்னு சேஞ்ச் ஆகும். என்னோடய ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, துபாய் டு US போகிறப்ப 1 hour கண்டினியூவாக ஃப்ளைட்டு ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு 40,000 feetல பறந்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படியே ஃப்ளைட்டு குலுங்கும். சவுண்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ நம்ம பாம்பே ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாம்பேயில் லேண்ட் ஆயிடுவோம். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளையும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க.